சீரியஸ்லி இந்த வெசப்பூச்சி அரோரா நினைச்சதை செஞ்சு முடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எத்துட்டுமான்னு கேட்டே ஒரு மனுஷனை எடுக்க வச்சுச்சுன்னா, ஏம்மா அரோரா நீ சத்தியமா சொல்றேன் பயங்கரமான வெசப்பூச்சியா இருக்கமா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அரோரா மேடம் மேலே மட்டுமே பார்த்தீங்கன்னா ப்ளேம் போட முடியாது. அந்த பொண்ணு தான் ஃபுல்லாக எடுக்க வச்சது. இருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த வினோத் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து விதைச்சிருங்க. இந்த மாதிரி பொட்டி எடுத்தா பிரச்சனை இல்லை, 18 லட்சம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிளப்பி விட்டு அந்த மனுஷனை வந்து வீட்டை விட்டு கிளம்ப வச்சிச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் சிரிக்குது வேற, ஆஹா நம்ம நினைச்சதுல ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்ற மாதிரி சிரிக்குது. அரோரா இரு உனக்கு வச்சுக்கிறேன் இந்த வீடியோல, இதுக்கு அப்புறம் பார்க்கலாம். மெயினா இந்த வினோத் வந்து பண போட்டி எடுக்கிறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் 18 lakhs கிட்ட போயிடுச்சு. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் இப்போ ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்திருக்காருல, அந்த டாஸ்க் மூலமா தான் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ லைவ்ல கொடுத்திருந்தாரு, பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அந்த டாஸ்க் மூலமா இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட் 18 லட்சத்துக்கு போனதுக்கு அப்புறமா வினோத் வந்து ஓகே இந்த அமௌண்ட் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எடுக்கிறாரு. பட் இதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று இருக்குது, அது என்னன்றதை டீடைலா சொல்றேன். வினோத் அவுரா எடுக்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு ஓட்டு வந்துகிட்டே இருக்கு. சோ அந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கரமா டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஆனா வினோத் மேல பெரிய தப்பு இருக்கு. வினோத் கிட்ட அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். ஓகே எவன் என்ன சொன்னாலும் ஓகே நம்மளுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னும் போது அந்த கான்ஃபிடென்ட் ஒன்று இருக்கணும். ஆனா அந்த கான்ஃபிடென்ட் அவர்கிட்ட குறைஞ்சிருச்சுங்க. இனிஷியலா ஓவர் கான்ஃபிடென்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தாரு. நம்ம ஜெயிக்க போறோம்னு தெரிஞ்சாலும் கொஞ்சம் அதிகமாக பேசினாரு. ஸோ அதே கான்ஃபிடென்ட்ல இருந்தாலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டி எடுத்துருக்க மாட்டாரு. பட் அவரோட கான்ஃபிடென்ட் வந்து உடைச்சிட்டாங்க. அதுல முக்கிய பங்காற்றியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு இது திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டாரு. அதாவது சபரிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சபரிக்கு வந்து நல்ல மனசு இருக்கு, அதனால அவன் ஜெயிப்பான்னு ஒரு மாதிரி ப்ரோபகண்டா செட் பண்ணாரு. மேபி அது ஒரு டவுட் வந்திருக்கும் அவருக்கு. ஓகே சபரி வின் பண்ணிட்டானா நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காம போயிடும் அப்படின்ற ஒரு டவுட்டு. இன்னொன்று இந்த அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்லிச்சிங்க. அதாவது வினோத்தை இப்போ நீ பொட்டி எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள் திருப்பி வீட்டுக்குள்ள வந்துருவேன், திருப்பி ஒரு 4 நாள் பேமெண்ட்டும் உனக்கு வரதான் போகுது. ஸோ பொட்டியில் இருக்கும் பணமும் உனக்கு தான், அந்த 4 நாள் பேமெண்ட்டும் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஐடியாவும் கொடுத்தது. இந்த ஐடியாவுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்தது. இந்த பூர்ணிமா எடுத்தாங்க சீசன் 7ல், வெளியே போனாங்க, திருப்பி ஒரு 3 நாள் திருப்பி உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பணமும் லாபம், திருப்பி உள்ளே வந்து அந்த மிச்சம் இருக்க 4 நாள் 5 நாள் பேமெண்ட்டும் அவங்களுக்கு வந்துருச்சு. யோசிச்சு பாரு, இதுதான் விஷயம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் வினோத் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுச்சு. அது மூலமாவே பார்த்தீங்கன்னா வினோத் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டார் பயங்கரமா. ஓகே அப்போ நம்ம வெளியே போகலாம், திருப்பியும் உள்ளேயும் வரலாம், பணமும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாரு. அவருக்கு அந்த கான்ஃபிடென்ட் இல்லைங்க. நம்ம ஆடின கேம் மேல ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பெரிய தப்பு யார் மேலே இருக்குதுன்னா வினோத் மேலே. வீட்டுக்கு போனோன்னே வினோத்தை போட்டு பொழக போறாங்கன்னு நினைக்கிறேன் ஒய்ஃப். எனக்கு தெரிஞ்சு உன்னை எது எடுக்க சொன்னா நான் தான் உன்னை என்ன சொன்னேன், எனர்ஜி கொடுத்ததுன்னா நல்லா போயிட்டு இருக்குதான் சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் எதுக்கே எடுத்து அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக குத்துவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லவா, வினோத்துக்கு இப்போதான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா நார்மலா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா வினோத்தோட கேம் பிளே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஐயோ அப்படின்ற அளவுக்குலாம் இல்ல, இருக்கிறத விட கம்பேர் பண்ணும்போது இந்த ஆளு கொஞ்சம் ஜெனியூனா இருக்காம்பா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருந்தது. அவர்கிட்ட சில ஃபிளாஸ் இருந்தது, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதிகமா கோவப்படுறது இந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனா இப்போ இவர் இந்த போட்டி எடுத்துட்டு வெளியே போனதால அவருக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. எல்லாருமே வினோத்தை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பரவாயில்ல இந்த மனுஷன் போட்டி எடுத்துட்டு போனது ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஏச்சா வினோத் போயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்து மூலமா மத்த எல்லாத்தையும் மறந்து வினோத் மேல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் வந்திருக்கு. ஸோ இது மூலமா அவரோட ஃபியூச்சர் வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களே, அது உண்மைதான். ஏன்னா நிறைய பேர் நேற்றே சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஸ்டோரிஸ் வந்து போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வினோத் வந்து இந்த மாதிரி பண்ணுவார்னு நினைக்கல. ஸோ வினோத் மேல இருக்க அந்த ஒரு இது எப்படி சொல்றது, அந்த ஒரு விஷயம், அதாவது இவ்வளோ நாள் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு எல்லாரையும் என்ஜாய் பண்ண வச்சா, சிரிக்க வச்சாப்ல. அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து ஏதோ ஒரு அவரோட கேம் என்ன ஆட தெரிஞ்சதோ ரியலாக ஆடினாரு. ஸோ இந்த மாதிரி அவரை சப்போர்ட் பண்ணவங்க வந்து இப்போ வெளியே வந்ததுனால இன்னும் அவர் மேலே இருக்க அப்படி அந்த பாசம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ ஆப்வியஸா இப்போ எடுத்திருக்க அமௌண்ட்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ப்ரோமோலே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அரோரா எல்லாம் சிரிச்சாலும் மற்ற பேர் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அவரும் வினோத்தும் பார்த்தீங்கன்னா கதறி அழுகுறாரு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி உடையிறாரு. அங்கே பிக் பாஸும் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ வினோத் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் எப்படி சொல்றது வினோத்தை வந்து ரொம்ப அவர் வந்து பேம்பர் பண்ணிகிட்டே இருந்தாருங்க. ஏன்னா சாண்டி மாதிரி நீங்கள் வந்து கோவப்படக்கூடாது, சாண்டி மாதிரி ஒன்லி காமெடி மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார். சொல்லி எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ அப்படின்னும் போது வினோத்துக்கும் பிக் பாஸுக்கும் இருக்க பாண்டிங்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா அவரும் ரொம்பவே ஃபீலிங்ஸாக பேசுறாரு. இந்த இடத்துல நிறைய பேர் அழுதாலும் இந்த விக்கல்ஸும் அரோராவும் சிரிச்சது இருக்குல்ல, அது என் கண்ணுக்குள்ளே இருக்குது. அதை வந்து ஷாக்ல சிரிக்கிறானுங்களா இல்லை உண்மையிலே நம்ம நினைச்சது நடந்துருச்சுன்னு சிரிக்கிறானுங்களா என்னன்னு தெரியல. இந்த 2 பீஸ் இருக்குது பயங்கரமான கன்னிங்கான பீஸுங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த அரோரா இருக்க எம்மா பார்க்க தான் தம்மா தூண்டுக்குது, ஆனால் அது உட்காந்து சூனியம் பண்ற மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு மனுஷன் வந்து ஆசிலேஷன்ல இருக்காருங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு விஷயம் என்னன்னு தெரியுதா? அரோரா எடுக்குமான்னு கேட்டால் எடுக்காது. ஆனால் அரோரா என்ன மோட்டிவ்னா அவங்களை எடுக்க வைக்கணும்.
வைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன், இந்த பணப்போட்டி எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். என் பக்கத்தில் வந்து இன்னொருத்தர் வந்து அவங்களுக்கும் அந்த ஆப்ஷன் இருக்கு, எடுக்கலாம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது ஆப்வியஸா என்ன பண்ண தோணும், ஓகே நான் எடுத்துட்டு ஒருவேளை அந்த பொண்ணு எடுத்துருமோ, சரி அதுக்கு முன்னாடி நம்மளே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு எடுத்துட்டாரு. நான் கேம் பிளேக்கு இந்த அமௌண்ட் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு எடுக்கிறாரு. அது ஓகே தான், 18 லட்சம்ன்றது சாதாரண அமௌண்ட் இல்லை, ஒருத்தான அமௌண்ட் தான். ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவா, இந்த அமௌண்ட் ஒன்றுமே இல்லை. இந்த பிக் பாஸ்லேருந்து வெளியே வராங்களே, ஒரு 4 ப்ரொமோஷனுக்கு போனால் போதும், அசால்ட்டாக எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் விஷயம். என்னன்னா இந்த லட்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சொன்னதில்ல, கோடியாக மாறுறது வந்து ரொம்ப ரொம்ப வெகு தொலைவில் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். உண்மையிலே அவருக்கு கிடைச்ச ஃபேமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணார்னா இந்த அமௌண்ட்லாம் ஒரு மேட்டரே இல்லை. பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொமோஷனுக்கும் எத்தனை லட்சத்தில் வந்து அவங்களோட கொட்டேஷனை போடுறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லட்சங்கள்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லைங்க. வெளியே வந்தோன்னா இதை விட நல்லாவே வினோத்தால ஏர்ன் பண்ண முடியும். இந்த சப்போர்ட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். என்னன்னா அதை வேற வகையில் கொண்டு போய் அதை கெடுத்துக்காம இதே மாதிரி பாசிட்டிவான ஒரு விஷயத்தில் கொண்டு போய் அதை தக்க வச்சுக்கிட்டாலே போதும், வினோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக வரும். இன்னொன்று அவருக்கு டேலண்ட் இருக்கு. டேலண்ட் இல்லாத ஆளாக இருந்தால் பல வேற, அவருக்கு வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸாக வருது. அவருக்கு வந்து ஒவ்வொரு டைலாக்ஸும் சரி, அந்த பாட்டில் லிரிக்ஸ் எழுதுறதுலாம் ரொம்ப சூப்பராக வருது. ஸோ அப்படின்னு போது டேலண்ட் இருக்க ஆள் அப்படின்னும் போது இந்த ஃபேமை பக்காவாக யூஸ் பண்ணார்னா இந்த அமௌண்ட்லாம் ஒரு மேட்டரே இல்லை. அதை தான் பிக் பாஸும் சொல்கிறாரு. ஆனால் அவர் கதறி அழும்போது நம்மளுக்கே பார்க்குறதுக்கு என்னடா இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, அரோரா மேலே குறை சொல்லலாம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி எடுக்க வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்னொரு சைடில் வினோத் வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ, மேபி ஃபேமிலி சுச்சுவேஷனால அவர் இப்படி யோசிச்சிருக்கலாம். ஓகே நம்மளுக்கு வந்து இப்போ இந்த அமௌண்ட் 18 லட்சம்ன்றது ஒரு நல்ல அமௌண்ட்டு, ஸோ நம்மளுக்கு இது இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். இன்னொன்று வேற ஏதாவது எடுத்துட்டா இதுவுமே கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வின்னரும் ஆகலை, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட்டும் இல்லை. ஏன்னா ரன்னருக்கு ஒன்றுமே பிரோஜனம் இல்லைங்க, அவ்வளோ நாள் இருந்ததுக்கான சம்பளம் மட்டும்தான் கிடைக்கும். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் வின்னருக்கு மட்டும் தான் அமௌண்ட்டு. ஸோ ரன்னருக்கும் ஏதாவது கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எனக்கும் தோணுது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு வின்னரு ஒரு 50 லட்சம் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரன்னராக வரவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சமாவது கொடுங்கயா. அப்புறம் செகண்ட் பிளேஸுக்கு என்னதான் மாதிரி புரியுதுங்களா? நீங்கள் கப்பு கொடுக்க வேணாம், ஒரு 5 லட்சமாவது கொடுத்தா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அவ்வளோ தூரம் போயிட்டு வின்னருக்கு பிரைஸ் மணி கப்பு அது இதுன்னு கொடுத்துட்டு ரன்னர் கை மட்டும் கொடுப்பானுங்க. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்னடா இது ரன்னராக வராங்க அப்படின்னும் போது அதுக்கு ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு ஊக்கத்தொகை மாதிரி ஏதாவது கொடுத்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் எப்பயும் கொடுத்ததில்லை, இப்பயும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வினோத்துக்கு அதெல்லாம் ஓடி இருக்கும். சாண்டிக்கு நடந்தது அவருக்கும் கண்ணு முன்னாடி வந்து போகும்ல. ஏன்னா சாண்டி அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்போர்ட் இருந்தது. பட் இருந்தாலும் சாண்டி வின் பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் யார் வின் பண்ணதுன்னு. ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்ட் அவருக்கும் நடந்துரும்னு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் சாண்டியை லவ் பண்ணாலுமே, அதாவது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாண்டியோட கவுண்டர் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது சீசன் 3 பொறுத்த வரைக்கும். பட் வின்னர் வந்து கடைசியில் எப்படி வேணால் மாறும் அப்படின்றதுக்கு அந்த சீசன் உதாரணம் வச்சுக்கோங்களேன். ஸோ அதே இது அவருக்கும் நடந்துரும்ன்ற அந்த பயம் இருக்குது தானே செய்யும். மேபி அந்த பயத்தினால அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு இப்போ இந்த 18 லட்சம்ன்றது ஒரு நல்ல அமௌண்ட். எனக்கு தெரிஞ்ச ஹையஸ்ட் அமௌண்ட் இதுதான் நினைக்கிறேன். கரெக்டாக நான் எனக்கு தெரிஞ்ச இது அவங்க பேர் இந்த பூர்ணிமா எடுத்தாங்க 16 லட்சமோ 17 எடுத்தாங்க. ஸோ அதுக்கடுத்து இதான் நினைக்கிறேன். ஸோ 18 லட்சம்ன்றது உண்மையிலே நல்ல அமௌண்ட், நல்ல டீசென்டான அமௌண்ட், வெளியே போகிறதுக்கு ஒருத்தான ஒரு அமௌண்ட் தான். என்ன அங்கே பிரச்சனைனா டைட்டில் நிற்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்க ஒரு பீஸ் வந்து 18 லட்சத்தோடு போதே அப்படின்ற ஒரு இதுதான். பட் ஓகே தாங்க, அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அமௌண்ட்டே எடுத்துட்டாரு, ஒரு நல்ல பேர் எடுத்துட்டாரு அப்படின்னும் போது இதை தவிர மிச்சம் இருக்க அந்த ஒரு 30 லட்சம் அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. வெளியே வந்து ஈஸியாக ஒரு சம்பாரிச்சிடலாம். ஆனால் இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ ஒரு எடுத்துட்டாரு, இப்போ அடுத்த வின்னர் யாரு அப்படின்றத பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது. ஏன்னா ஒரு பக்கம் திவ்யா இருக்காங்க செகண்ட் ஓட்டிங்கில், அதுக்கடுத்து சபரி விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் பயங்கரம் புஷ் பண்ணுது. இன்னொன்று அரோரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூளை யூஸ் பண்ணுறோம், ஒருத்தனை தூக்கிட்டோம் அடுத்து யாரை எப்படி தூக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது ஸோ யார் வின்னர் ஆக போகிறாங்க அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வின்னராக யார் வருவாங்க இதுக்கப்புறம் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை பை.